வெண்டைக்காய் சேர்த்து மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம புழுங்கல் அரிசி எடுத்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலா நம்ம ரெடி பண்ணணும். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு பச்சை மிளகாய் நல்லா உடச்சிட்டு சேர்த்துக்கிறேன். இதில் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சுருக்க அந்த அரிசி பருப்பையும் சேர்த்துக்கலாம் தண்ணியை வடிச்சிட்டு. இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்க தேவையில்லை. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம தயிர் ரெடி பண்ணிக்கலாம். தயிர் புளிப்பு இல்லாத கெட்டி தயிராக இருக்கணும். இது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் அடித்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த அரைச்சி வச்சிருக்க அந்த பேஸ்ட்டையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம பிஞ்சு வெண்டைக்காயை எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். ஸோ நான் வெண்டைக்காய் கொஞ்சம் நீளமாக வெட்டியிருக்கேன். இந்த வெண்டைக்காயை சேர்த்து நல்லா அந்த வளவளப்பு போகிற அளவுக்கு சிம்லேயே ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம வதக்கி விட்டுட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் வளவளப்பெல்லாம் போயிடும். நல்லா கொஞ்சம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் தண்ணி கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு சேர்த்துட்டு வெண்டைக்காயை ஒரு 3/4 வாசி அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம அடித்து வச்சுருக்கோம் அந்த தயிர் அதை நம்ம இதில் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. வெண்டைக்காய் அந்த தயிர் எல்லாம் சேர்ந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு மோர் குழம்புக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை அப்படியே சிம்லேயே விட்டுருங்க. ஏன்னா நம்ம அரிசியெல்லாம் பச்சையாக சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறனால அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொதி வரணும். லைட்டாக நுர கூட்டி வரும்போதே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப கொதிக்க விட்டுட்டோம் அப்படின்னா தயிர் திரண்ட மாதிரி ஆயிடும். இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுக்குறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுந்த பருப்பு, கருவேப்பிலை, அப்புறம் காஞ்ச மிளகாய் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வந்தப்பறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இதை அப்படியே நம்ம அந்த மோர் குழம்புல தாளித்து விட்டுறலாம். லாஸ்ட்டாக தாளிக்கும் போது தான் மோர் குழம்புக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணதில்லை அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெத்தட்லேயே நீங்கள் வெள்ளரிக்காய் அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம இதே மாதிரி மோர் குழம்பு ரெடி பண்ணிவிட்டு வடை கூட நம்ம சேர்த்து செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.